வணக்கம். நேற்று இந்த ராணி வார இதழில ஒரு செய்தி ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. நானும் தொடர்ந்து ஒரு 2 வாரமா ஊடகங்களுக்கு நான் பதில் குடுத்துட்டுருக்கேன். நான் ரஜினி சார் சார்புலலாம் நான் குடுக்கல. ஏன்னா, எனக்கு அந்த அதிகாரமும் எனக்கு கிடையாது. நான் ஃபேன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரைட் ஓகே. நான் ஃபேனா நான் ஆன்சர் குடுக்குறேன்னு நெனச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் நான் ஒரு ஒரு எழுத்தாளரா இருக்கேன். ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். கடந்த 20 வருஷமா நான் சினிமா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் நான் எழுதுறேன். சினிமா வரலாறு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அவங்களே எனக்கு தெரியுமா தெரியாது. ஆனா எனக்கு கொஞ்சம் அதிகமா தெரியும். என்னுடைய நம்பிக்கை. அதாவது சினிமால ஒரு வெற்றி, தோல்வி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னா, எம்ஜிஆர் காலத்துலருந்து, பி.யு. சின்னப்பா காலத்துலருந்து, எம்.கே.டி. காலத்துலருந்து, சிவாஜி காலத்துலருந்து, ரஜினி, கமல் காலத்துலருந்து பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிகள் இருந்துட்டே தான் இருக்குது. எம்.கே.டி., பி.யு. சின்னப்பா, எம்ஜிஆர், சிவாஜி, 70களுடைய இறுதிகள்ல கமல், ரஜினின்னு இருந்தது. 80களுடைய ஆரம்பத்துல ரஜினி, கமல் இருந்தது. 80கள் மத்தியில ரஜினி, மோகன் இருந்தது. அப்புறம் ரஜினி பாக்யராஜ், ரஜினி டி.ஆர்., ரஜினி ராமராஜன், ரஜினி விஜயகாந்த், ரஜினி ராஜ்கிரண், ரஜினி விக்ரம், ரஜினி விஜய். இப்போ ரஜினி அஜித்ன்னு நீங்க எழுதியிருக்கீங்க. அதாவது கடந்த 38 வருஷமா கான்ஸ்டன்ட்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ரஜினி தான். என்னால உறுதியா சொல்ல முடியாது. அதாவது இந்த ட்ராக்கர்ஸ், இந்த எழுத்தாளர், சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் அவங்கள பத்தி நான் விமர்சிக்க தேவையில்ல. ஏன்னா அவங்கள பத்தி ஊருக்கே தெரியும். அவங்க எதுக்காக எழுதுறாங்கன்றது அவங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இன்னொரு விஷயம் நான் வெளிப்படையாவே சொல்றேன் நானு. பேர் சொல்லி என்னால சொல்ல முடியும். எல்லார் பேரும் எனக்கு தெரியும் எனக்கு. நான் சினிமா துறையில இருந்தவன் தான். நான் ஒரு சினிமா டைரக்டரா ஒர்க் பண்ணவன் தான். எனக்கு எல்லா பிஆர்ஓவும் எனக்கு தெரியும் எனக்கு. அதனால எனக்கு பிஆர்ஓங்களுக்கு பேர் சொல்லி என்னால சொல்ல முடியும். இல்ல எழுத்தாளர்களே எனக்கு சொல்ல முடியும். அத்தனை பேருமே பணம் வாங்கிட்டு எழுதுற ஆளுங்க தான் எல்லாமே. எல்லாருமே. பணம் வாங்காம இந்த விஷயத்த நான் நேர்மையா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு சினிமா பத்திரிகையாளரோ என் மேல மான நஷ்ட வழக்க நீங்க தொடுங்க. ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் என்னென்ன பண்றாங்கன்ற விஷயங்கள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இது குறித்து நான் வெளியில பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் நீங்க பேச வைக்கிறீங்க. ஏன்னா 27 ஆண்டு கால ரஜினி சாதனையை உடைச்சிட்டாரு. அந்த 27 ஆண்டு காலம் முதல்ல சாதனையே. அது 27 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே அங்க சாதனையே கிடையாது. அவங்க குறிப்பிட்ட படம் தேவர் மகன் பாண்டியன்னு சாதனையே கிடையாது. ஏன்னா பாண்டியன் ரிலீஸ் ஆன பிரிண்ட்டும் அதிகம். பாண்டியன் 50 டேஸ்க்கு மேல ஓடின தியேட்டர்ஸும் அதிகம். தேவர் மகன் பெரிய ஹிட் படம். கமலஹாசனுடைய கேரியர்ல மிகப்பெரிய வெற்றி படம் தேவர் மகன். அவ்வளவுதானே தவிர தேவர் மகன் பாண்டியனை வசூல் ரீதியாவோ ஷிஃப்டிங்லையும் கண்டிப்பா ஜெயிக்கவே இல்லை. நான் சவால் விடுறேன். இந்த சவாலை யாராவது ஏத்துனா வாங்க, உட்காந்து நம்ம நேருக்கு நேர் விவாதம் பண்ணுவோம். அப்போ அந்த 27 வருட ரெக்கார்டுன்றதே முதல்ல உடைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விசுவாசம்னு ஒரு படம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, விஜய் படம். சர்க்கார்னு ஒரு படம். சர்க்கார் தான் அதிகமான வசூல் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விசுவாசம் சர்க்கார் தான் உடைச்சிருக்கணும். அந்த வசூல் கூட உண்மையா பொய்யான்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா கெனடா ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் பார்த்தீங்கன்னா, மெர்சல் படத்துல 40 கோடி ரூபாய் நஷ்டமாகி ஆபீஸை காலி பண்ணிட்டார். ஆனா மெர்சல் 250 கோடின்னு சொல்லிட்டு இன்னமும் வெப்சைட்ல எழுதியிருக்கீங்க. இது மாதிரி தான் ஒரு படமும். இப்போ கூட இந்த படம் விசுவாசம் படம் பார்த்தீங்கன்னா, விவேகம் படத்தினுடைய தோல்வியில, படு தோல்வியில காம்பன்சேஷனுக்காக நடிச்சு கொடுக்குற படம் தான். நான் இதை விமர்சனமா வைக்கல, நிதர்சனமா நான் பேசுறேன். அஜித் சமூக வலைதளங்களையும் சரி, இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலுமே சரி, ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர். அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையவே கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஆனால் வியாபார ரீதியில் சினிமால அவர் வெற்றி பெற்றிருக்கின்றாரா என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் இல்லை என்பதுதான். நான் என்னால் ஆதாரபூர்வமாக என்னால் சொல்ல முடியும். சினிமால 10 ஏரியா இருக்கு. அந்த 10 ஏரியால இந்த ஏரியால இந்த இடத்துல இவ்வளோ ஷோஸ் அதிகமாக போட்டிருக்கோம். இந்த காட்சிகள் இவ்வளோ இத்தனை பெரிய தியேட்டர்ஸில் விசுவாசம் போட்டிருக்கோம். பேட்டை விட அதிகமான எண்ணிக்கையில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. கியூப் நிறுவனமே வெளிப்படையாக சொல்லியிருக்கு, பேட்டை தான் அதிகமாக நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க. பல ஊர்களில் விசுவாசம் 2வது நாள் இல்லை, முதல் நாள் மாலை காட்சியே சரியா போகலன்றதான் ரிப்போர்ட். நான் ஊரே என்னால் சொல்ல முடியும்.
வேலூர், திருப்பத்தூர், பண்ருட்டிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய தியேட்டர்ஸில் பேட்டா போட்டுருக்காங்க. பிஎம்சி தான் பண்ருட்டி. மதுரை, திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட இடங்கள்லாம் தஞ்சையிலலாம் வந்து சரிக்கு சமம் கூட கிடையாது விசுவாசம். பாதியான இடத்துல தான் இருக்குது விசுவாசம். இந்த இடங்கள்லாம் வந்து பெரும்பான்மையான 80% ஷோக்கள் வந்து விசுவாசம் குறைக்கப்பட்டுருச்சு. அதுவும் சின்ன தியேட்டரில் போட்டே. அப்படி ஆனா, இப்போ வந்து ஊடகங்கள்ல சொல்றீங்க, நீங்க வந்து இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு, இந்த படம் வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த படம் வசூல் பண்ணியிருந்தா நிச்சயமா வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டியது வந்து நிச்சயமா விநியோகஸ்தர்களும், ஏன் நம்ம கூட மகிழ்ச்சி அடையலாம். நான் சினிமா துறை நல்லா வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படலாம். ஆனா ஃபேக்ட் ரஜினிய வீழ்த்துறதுக்காக நீங்க அஜித்த பயன்படுத்துறீங்க நீங்க. இத வந்து இந்த அரசியல வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா? இல்ல ஊடக அரசியல் இருக்குதா? இல்ல வந்து வேற அரசியல் இருக்கான்ற பார்வைக்குள்ளலாம் இருக்குது. நெறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல, இந்த இடத்துல, இந்த ஷோல, இந்த பண்ருட்டில, இந்த கடலூர்ல, இந்த பாண்டிச்சேரியில, இந்த சேலத்துல, இல்ல மதுரையில, கோவையில, இந்த இடத்துல பேட்டைய விட அதிகமான ஷோ போட்டோம், அதிகமான ஹவுஸ்ஃபுல் போச்சுன்னு சொல்லிட்டு டிசிஆர் ரிப்போர்ட்ன்னுவாங்க சினிமால. டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட். அந்த கலெக்ஷன காட்டிட்டு நீங்க சொல்லுங்க. கலெக்ஷன காட்டிட்டு சொன்னா எல்லாருமே ஏத்துக்க போறாங்க. ஆனா ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் உங்களால காட்டவே முடியாது. பேட்டையினுடைய ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸும் காட்ட முடியாது. சீட் கெப்பாசிட்டி தியேட்டர்ஸும் அதிகமா இல்ல. அதிகமான காட்சிகளும் போடல. அதிகமான தியேட்டர்களும் போடல. ஆனா எப்படி ஜெயிச்சிட்டார்ன்னு நீங்க சொல்றீங்க. இதுல வந்து ஒரு 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 விஷயத்த நம்ம வந்து பதிவு பண்றோம். ஊடகங்கள்ல பதிவு பண்றோம்னா, நம்ம அந்த ஊடகத்திற்கு வந்து ஒரு நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்தணும்னா, உண்மை தன்மைய ஆராயணும். நான் கடந்த 2 வாரமா இத நான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்பவும் திரும்பவும். யாரையோ மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக, இல்ல யாரையோ வீழ்த்துறதுக்காக ஒரு பகடைக்காயா வந்து சில விஷயங்கள பயன்படுத்தாதீங்க. ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். எந்த விஷயத்தையும் உண்மைத்தன்மை இல்லாம பண்ணோம்னா, ஊடகத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து ஏற்கனவே வந்து ஊடகத்தின் மேல யாருக்குமே நம்பிக்கையே இல்ல இப்போ. ஏன்னா, ஒரு விவாதத்துக்கு அழைச்சா கூட யார கூப்பிடணும், யார கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிர்வாகம் முடிவு பண்ணுது. யாருக்கு விஷயம் தெரியும், யாரோட பேச முடியும், யார்ட்ட சப்ஜெக்ட் இருக்குன்னு கிடையாது. எனக்கு இவங்க தேவைப்படுது, எனக்கு இவங்க ஃப்ரெண்டு, இவங்கள கூப்பிடுங்க, இந்த பிரச்சனை வராது. இது மாரி விஷயங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்து இந்த விவாதத்துக்கே கூப்பிடுறாங்க. ஒரு சார்பான ஆட்கள் வந்து ஃபோன் பண்ணி எங்க சார்பா இவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லிலாம் அனுப்புறாங்க. இந்த மாரிலாம் போயிட்டு சினிமா விவாதத்துக்கே நான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாரிலாம் விஷயங்கள்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது தொடர்ந்து வந்து இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து குடுக்காது. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராணி பத்திரிகைய நான் சொல்றேன் நானு. நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க குழுமங்கள் வந்து ஏற்கனவே என்னென்னலாம் எழுதியிருக்காங்கன்றது எல்லா வரலாறும் எனக்கு தெரியும் எனக்கு. அதனால ஒரு அரசியல வந்து நீங்க வந்து பண்ணுனா, நம்மளும் திரும்ப அரசியல பண்ணலாம். நம்ம ஊடகத்த பத்தி நம்ம பேசுவோம். ஒவ்வொரு ஊடகத்த பத்தியும் பேசுறதுக்கு நெறைய செய்திகள். ஊடகத்த பத்தியே பேசுறதுக்கு இப்ப செய்திகள் இருக்கு. ஒரு காலத்துல ஊடகம் மட்டுமே இருந்தது செய்திகளுக்கு. இப்ப ஊடகம் மட்டுமே இல்ல. சமூக வலைதளங்கள்லாம் இருக்குது. அதனால வந்து நீங்களும் கொஞ்சம் உங்களுடைய பொறுப்பு தன்மைய வந்து நீங்க வந்து நிச்சயமா கொஞ்சம் அதிகரிச்சுன்னு, நல்ல தகவல, சரியான தகவல குடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான் வேற எதுவுமே இல்ல. தொடர்ந்து நம்ம பேசுவோம்.